இது வந்து நேரலையா இல்லை லைவான்னு கேட்ட தமிழில் இல்லை, அது எதுக்கு கேட்டேன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறப்போ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தார். நேரலையான்னு கேட்டேன். ஐயோ ஒன்றும் நேரலைங்க, ஒன்றும் நேரலை அப்படின்னாரு. அப்புறம் நான் இல்லை அப்படி கேட்கல, நான் லைவான் அப்படி தமிழில் கேட்க வேண்டியதானுங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ தமிழ் வந்து லைவ், இது லைவ் இல்லை, ஒளிப்பதிவு தான், அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் கூட உட்காந்துங்க சார், உட்காந்துங்க. ஏன்னா ஒரு 12 பேரை மறைக்கிறீங்க, அதனால தான். இப்போ சரியாயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க, கொஞ்சம் சார் தள்ளி போட்டு, நல்லா தள்ளி போட்டுக்குங்க. நல்லா இருக்கும் சார், ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவும் மூலம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சொற்பொழிவு மைதானம் மாநாடு அப்படின்னீங்கன்னா நீங்களே அதே மாதிரி உட்காந்துருப்பீங்க, நானும் அதே மாதிரி உட்காந்துருப்பேன். வேண்டாம், நம்ம ஒரு இயல்பாக இருப்போம். பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான பேனாக்கள் பேரவை, பேரை கேட்குற பேர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 2 பி போட்டிருக்கிற அந்த அழகை ஆங்கில லெட்டர்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நாளாச்சு. பேனா நண்பர்கள்னு ஒரு குழு அந்த காலத்துலலாம் உண்டு. இப்போ பேனான்னா என்னன்னு தெரியாது, அது வேறு விஷயம். முதல்ல இப்போ பேனா தெரியுமான்னா, இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தான் யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோகிராஃப் என்கிட்ட வாங்கினார். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா எனக்கு எழுத தெரியுதே அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டு. மறந்து போச்சுங்க. நீங்கள் தான் வாங்கினீங்களா? அவர் தான் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் சார் காமிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்காருன்னா அவர்கிட்ட தான் எழுதி கையெழுத்து போட்டு தமிழ் போல் வாழ்க அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து. என்னன்னா பேனாவைங்கானோ எழுதுறதும் இல்லை. புது உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். என்னென்னா இந்த கடந்து வந்த பாதைங்கிறதும் சாதாரணம் கிடையாது. எத்தனை கடந்திருக்கோங்கிறதையும் சொல்லணும். நம்ம பேனாக்கள் பேரவையினுடைய நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்த பன்முகத் திறமையாளர்னு என்ன சொன்னாங்க. நான் என்னை காட்டிலும் வேகமாக எதையும் சிறப்பாக, அதாவது ஒரு பெர்ஃபெக்ஷன், இப்படி தான் இதை செய்யணும், இதை நடத்தணும் அப்படிங்கிற போது அதில் அவருக்கு ஏற்படுற அத்தனை டென்ஷனையும் அடக்கிட்டு, அது கோபம் வரத்தான் செய்யும். நம்ம ஊரில் இந்த நியாயக்காரன் கோபக்காரன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கோபக்காரன்னா என்னென்னா நியாயக்காரனா, நியாயமாக இருக்கிறப்ப கோபம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த கோபம் வந்தாலும் கூட அதெல்லாம் அடக்கி எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை காலையிலேயே நேரில் வந்து பார்த்து நண்பர் தயாளனோடு வந்து அங்கே என்னை பார்த்து, நான் தங்கியிருக்கக்கூடிய மேரிஸ் ஹோட்டலில், பல பேர் அது ஏன் ஹோட்டலுங்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, நான் தங்க வருவேன் அவ்வளோதான். அந்த அறைக்கு வந்து என்னை பார்த்து, தொலைபேசியில் 3 மாதமாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அதுக்கு முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்கள் கூட அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்குறீங்க. நாங்கள் பேசியிருக்கிறோம். நம்ம பண்பாட்டுப்படி நம்மளை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன நடக்க போகுது, என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னை அழைச்சி வர்றதுக்காக நண்பர் நடராஜன் அவர்கள் இந்த இருக்காங்க, வாங்க. அவர்களுடைய துணைவியார் 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து என்னை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வர்றபோது வாசலில் வரவேற்கணும்னு அதை தயார் பண்ணி வச்சு வந்து வாசலில் வரவேற்கணும். பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய பண்பாடுங்க, மறந்து போச்சு. நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அப்போ ஒன்று டாக்ஸியை பிடிச்சி நேரம் அங்கே போங்க, நான் இல்லைன்னா அங்கேருந்து இங்கே வாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் டாக்ஸி பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? யாரும் போகணும் இல்லையா? சமீபத்தில் முதல்ல பேட்ரி காரில் போகணும். பேட்ரி காரில் போய் அங்கே பதியணும். அங்கே அதில் வந்து 4 மாடி லிஃப்ட்டில் போகணும். நம்ம கார் வருதான்னு கரெக்டான நம்பர் பார்த்து நிற்கணும். அன்னைக்கு பார்த்து வேறு காரில் வருவான் அந்த ஆள். இதெல்லாம் நடக்கும். டாக்ஸியை பிடிச்சி வந்துருங்கம்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் என்னை வரவேற்க அனுப்பி அவர்களை எங்கூட வரவழைச்சி வாசலில் வந்து வரவேற்று இந்த பேனாக்கள் பேரவை எத்தனாவது கூட்டம் இருக்கும் அன்னைக்குமா? 35க்கு மேலே இருக்கும். என்றும் 16ஆக விளங்கணும். அதுதான் முக்கியமாக. இது 100 கூட்டங்களை கிடக்கலாம், 500 கூட்டங்களை கிடக்கலாம். என்றும் 16ஆக இது நிகழ வேண்டும். அவர் பல்லாண்டு காலமாக குவைத்தில் இருந்தவர். நான் பல முறை அவருடைய அந்த எழுத்துக்கள், தொலைபேசி எல்லாத்துலேயும் பேசுகிறப்பெல்லாம் பார்ப்பேன். நல்ல சிறப்பாக இதனை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் தலைநகரில் இது நடக்கிறதுலாம் சாதாரணம் இல்லை. இவ்வளவு பெரிய இந்த அண்ணா நூலகத்தில் வந்து இன்னொரு அரங்கமும் இருக்குங்க. அந்த அரங்கம் இன்னும் அற்புதமாக இருக்குது. நான் பல நிகழ்ச்சிகள் அங்கே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது வந்து நம்ம சரி
அவருக்கு இது போதும் அப்படின்ட்டாங்களா? அது சில சமயம் அப்படி கூட சொல்லுவாங்க. அதான் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் என்ன செய்யறது? கூட்டம் தானே சொல்கிறேன், வேற என்ன? அதனால அதான் அது பாருங்க, அவர் பல பேரை கூப்பிடல, வேணாம் நீங்கள் இங்கே இடம் பத்தாதுங்க வராதுங்க அப்படி சொல்லி இதெல்லாம் வேண்டிருக்குங்க, வேறு வழி இல்லை. அதாவது யோசிச்சு பாருங்கள், இலக்கிய கூட்டங்கள் நடக்கிறதுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் பல கூட்டங்களில் இப்போ அவங்க வரவேற்புரையும் தொகுத்து வழங்கின உங்கள் பேர் வந்து இந்து நடராஜ் அவர்கள் தொகுத்து வர்றதுனப்ப நீங்கள் இப்போ கைதட்டுங்க, நீங்கள் அதை ஏன் வந்துச்சு சரிங்களா? இப்படிலாம் கைதட்டுறது அது இயல்பாக நமக்கு மறந்து போச்சு. ஏன்னா முந்தி கூட்டங்களுக்கு போவோம் கைதட்டுவோம், இப்போ டிவியை பார்த்து கைதட்டுனா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு உத்து பார்த்துட்டு போவாங்க, டிவியை பார்த்து கைதட்டுற அளவுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு ஒரு அப்போ நமக்கு கூட்டம் இல்லைங்க, கூட்டம் இல்லை, கைதட்டுறதும் இல்லை. ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ பயப்படுறதில்ல. ஏஐயில் போட்டோம்னா கைதட்டுது அது பாட்டுக்க. இப்போ இந்த முந்தியெல்லாம் கோயிலில் நாதஸ்வரம் அப்படின்னோடனே நாதஸ்வரம் வாசிப்பாங்க, சூடம் காட்டுறப்பையோ அடுக்கு தீபத்தையோ நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப. இப்போ அப்படி இல்லை, அவர் கற்பூரத்தை பொருத்திட்டு சுவிட்சை போடுறாரு, டமுக்கு 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 டமுக்கு. சிவபெருமானுக்கே பொறுக்குப்பாங்க இதெல்லாம். என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் அதை கேட்பார்? ஒரு பாட்டை 2வது தடவை கேட்க முடியல நம்மளால். சிவபெருமான் என்னைக்கு நெத்திக்கண்ணை திறக்க போகிறான்னு தெரியல. இங்கே நீ போட்டேன்னு வச்சுக்கோ தொலைஞ்சிடா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படி சவுண்டு கம்மியாகி போச்சு, அவ்வளோதான், நேரம் முடிஞ்சா இல்லையா? ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இது எங்கேருந்து ரிமோட் பண்ண இது பண்ணுறாங்க பண்ணுறாரா? அது என் பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. இப்படி நியாயப்படி முன்னாடி தான் இருக்கணும் அவர். ஏன்னா எங்கள் நிலைமை என்னங்கிறது அவருக்கு தெரியணும்னா அவர் நிலைமை என்னான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக பட்டிமன்றங்களில் பேசுகிறப்போ முன்னாடி அவர் படுத்து தூங்கிடுவாருங்க. சில பேர் உயிர் ஒரு விசில் அடிச்சோன்னே எந்திரிச்சு மெதுவாக குறைப்பார், எப்படியே பண்ணுவார். இருக்கார் வாங்க வணக்கம், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமாம், நல்ல யங்ஸ்டராக இருக்கார். வழக்கமாக அப்படி இருக்க மாட்டாங்களே. அவர் லீவா? ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஹெட்மாஸ்டர்னா வயசானவர், தாசில்தார் வயசானவர், கலெக்டர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதிய தலைமுறையை பார்த்தோன்னே இந்த பையன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிப்போம்ல, அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ யூத்து இப்போ ஏன்டா சில பேர் வந்து இருங்க எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம், நான் இங்கே பாருங்கள் செல்ஃபி எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் செல்ஃபி எடுத்தால் தான் யூத்து மேலட்டா அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே எடுத்துருவார். வரட்டும். மோகன்தாஸ் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை மீண்டும் சொல்லி இந்த நிகழ்வில் நம்ம முதல்ல அவர் தமிழ்தாய் வாழ்த்து சொல்லிவிட்டு சேர்த்தே தேசிய கீதம்னு சொல்லிட்டார். இது நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இது எதுக்குன்னா அந்த நேரத்தில் அநேகமாக எல்லாருக்கும் வேலை வரும், ஃபோன் வரும் கரெக்டாக. என்னை 5:30 கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நான் வர்ற மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த நேரத்தையும் சேர்த்து எல்லோரும், ஏன்னா இப்போ திரைப்படங்களில் கூட திரையரங்குகளில் முதல்ல தேசிய கீதம் போட்டுறாங்க, இது முன்னாடி போட்டுறாங்க. அதான் சரி அது நல்லது தான். ஏன்னா எந்திரிச்சு நிற்கணுங்கிற ஒரு உணர்வு வரணும், வரலையா நிற்க வச்சு பழக்கி விட்டுறணும், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. அதனால் அதுவும் ஒரு சிறப்பான ஒன்று. அடுத்ததாக இந்த இப்போ நிகழ்ச்சி கூடி கலைதலாக இல்லாமல் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது வந்தோம், கூட்டினோம், பேசினோம், சிரித்தோம், அவர் கடந்து வந்த பாதையை சொன்னார், அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து ஏதாவது பயனுடையதாக இருக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் 4 பேர் அவங்கள பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா கொடையாளர்களாக இருக்காங்க. ஐயா பஞ்சாபகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறப்ப அவர் அன்னதான பிரபு மாதிரி அவர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதையும் சொன்னார், ரசனையோடு இருக்கணும்னு சொன்னார். உண்மையிலே அதுதாங்க. இறை உண்ணுதல், இனவிருத்தி செய்தல், இது எல்லா உயிருக்குமான இயற்கை. நம்ம வீட்டு குட்டி ஓடுது, நம்ம வீட்லேயும் பிள்ளை பிறக்குது, அதுவும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம். அது வந்து ஒரு சிவரஞ்சினி ராகத்தை ரசித்து ஒரு பூனை ஆடிச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போவும் அது எலி பிடிக்க தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு ரசனை வேண்டிருக்கு, வேறுபாடு தெரிகிறதுக்காக ரசனை வேண்டுங்கிறத ஐயா ரொம்ப அருமையாக சொன்னார்.
ஐயா பஞ்சாபகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லிக்கொள்கிறேன். அதேபோல் திரு முத்துக்குமாரசாமி அவர்கள் கல்வி வள்ளல். நாங்கள் எவ்வளவு படிக்கிறதுக்கு யார் வந்து கேட்டாலும் அள்ளி தரக்கூடிய கொடையாளர், கல்வியாளர். எனக்கு தெரிஞ்சு கலைமகள் கையில் திருமகளை தரக்கூடிய ஒரு பெருமையுடையவர் அவர் தான். அவருக்கு பாராட்டு. அடுத்து ஐயா அவங்க சந்திரபோஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எல்லாரையும் மேடையில் அமர வைக்கிற போது அவர்கள் செய்த சாதனை, அவர்கள் கொடுத்த கொடை எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பயன்பெற்ற கொடையாளர்கள் அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக நாங்கள் கொடுத்தோங்கிறதையும் மோகன்தாஸ் அவர்கள் சொல்கிறப்பே நமக்கு இதையும் கணக்குது. ஏன்னா எல்லாம் இருக்கிறப்ப நமக்கு எதுவும் தெரியாதுங்க. வள்ளலார் சொல்வார், பாலுக்கு சீனி இல்லை என்போருக்கும் கூழுக்கு உப்பில்லை என்போருக்கும் இல்லாமை ஒன்று தான். ஆனால் ரெண்டுலேயும் வேறுபாடு இருக்குது. அது வயிற்றுக்கு, இது வசதிக்கு, ரெண்டுக்குமான வேறுபாடு தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் கொடுக்குறதும் அந்த கொடுக்குற போது அவர்களை அறிமுகம் பண்ணி மேடை கூப்பிட்டு, நாளைக்கு அவர்களுடைய படம் தினமலர் வார இதில் தொடங்கி எல்லா பத்திரிகையில் வரப்போகுது. அது அவர்களுக்கும் பெருமை, அவர்களுக்கு வரலாறும் கூட. அது முக்கியமாக இந்த வரலாற்று சுவடுகளாக இது நடத்த வேண்டும் என்று நடத்துகின்ற பேனாக்கள் பேரவையைச் சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பு பாராட்டி நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள், திரு தயாளன் அவர்கள், ஐயா நூருல்லா அவர்கள், அவங்கள நான் ஜெயித்து காட்டுவோம் நிகழ்ச்சி ஒரு 25 ஆண்டு காலமாக நான் அதில் போய் பேசியிருக்கேன். அப்போ என்னை வரவேற்று என்னை வழி அனுப்புகிற வரைக்கும் அவர் எனக்கு ஒருத்தர் நண்பர் நியமிச்சிருப்பார், வெங்கடேசன், என்னுடைய பிஏ வந்திருப்பார்னு நினைக்கிறேன். நேமா வந்துக்கிட்டு இருப்பார். இல்லாட்டி இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டார். இந்த இருக்கிற எந்திரிக்கேன், அந்த அவர் தான் வெங்கடேசன், தினமலர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவரும். இன்றைக்கு வரைக்கும் அவர்களெல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர்கள். எங்கள் வீட்டு வரவேற்பறையில் பார்த்திங்கன்னா அந்த இதில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றால் 4 அடுக்கில் மாணவ மாணவியர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை முருகராஜ் ஒரு படம் எடுத்திருப்பாருங்க. நிறைய வசதிகள் இல்லாத காலத்தில் 20-25 வருஷத்துக்கு முதல்ல ஒரே ஒரு கேமராவில் அவ்வளவும் வர்ற மாதிரி அதை எடுத்து மாட்டினா அது வியப்போடு நானும் இருப்பேன். அதில் இங்கேருந்து எடுத்திருப்பார், அந்த ஆடியன்ஸ் சேர்ற மாதிரி. அப்படி தினமலரோடு சேர்ந்து வளர்ந்தவன். குற்றால நிகழ்ச்சி சொன்னாங்க பாருங்கள், வந்திருக்க வாசகர்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களில் தேர்ந்தெடுத்து வர வைப்பாங்க. அவங்கள ஒரு பஸ்ஸு நிறைய அழைச்சிட்டு சாப்பிட வச்சு, குளிக்க வச்சு, தூங்குறத சந்தோஷமாக பேச வச்சு, அதில் பட்டிமன்றம் போட்டு நான் நடுவர். பேச்சாளர்கள்லாம் யாருன்னா தினமலர் வாசகர்கள், அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் அவருக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி ஜவஹர்லா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, அதே போல் நூருல்லா அவர்கள், அதே போல் பூவேந்தன் அவர்கள், அகிலா ஜுவாலா அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்து நடராஜன் அவர்கள், பஞ்சாபகிருஷ்ணன் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், முத்துக்குமாரசாமி அவர்கள் இங்கே இந்த விருதுகளை பெறுவதோடு நமக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவருடைய வரலாற்றெல்லாம் காமிச்சாங்க. ஐயா இருளப்பன் அவர்கள், அவங்க குடும்ப நண்பர். எனக்கு பல மேடைகளில் அவர்களை நான் சந்திச்சிருக்கேன். அவர்களுடைய குடும்பமே இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகம் வெளியிடுறது பேத்தி மூத்த பேத்தி அவர்கள். அவங்க 2வது புத்தகம், அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டி கொடுங்க. 2வது ஆங்கில புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை வெளியீடு பண்ணுற மாதிரி இன்றைக்கு நம்மகிட்ட நான் கையில் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து எழுதுங்க. இது பாருங்கள், இந்த ஒரு விழாவில் இத்தனை வேலையும் பண்ணிடுறாரு. நம்ம உட்காந்துங்கப்பா, இவ்வளோ வேலையும் பண்ணுறாரு மோகன்தாஸ். எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கம்புக்கு களை எடுத்த மாதிரி இருக்கணும், தம்பிக்கு பொண்ணு கேட்ட மாதிரி இருக்கணுமா. இவர் 2 புரியலன்னு வச்சுக்கோங்க. தம்பிக்கு பொண்ணு கேட்டது புரியுது. கம்புங்கிறது ஒரு நவதானியங்களில் ஒன்று. நவதானியம் கூட சொல்ல முடியாது, சிறுதானியம். அது ஒரு வகையான தானியம், புல்லுன்னு பேர் அதுக்கு. கம்பம் புல் அப்படி தான் சொல்லுவாங்க. கம்மங்கூழ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபேஷனே கம்மங்கூழுக்கு சாப்பிட்றதா. அதான் அந்த அந்த கம்புக்கு களை எடுப்பாங்களாம். அதில்
அப்படி களை எடுத்துக்கிட்டு இருக்கப்பயே பக்கத்து பொம்பளைகிட்ட அப்புறம் வந்து அவங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருந்தானவன் என்ன பண்ணுறான், சும்மா இருக்கானா அப்படின்னு அந்த அங்கனே பேசி பிடிச்சி விடுவாங்களாம். கம்புக்கு களை எடுத்த மாதிரி இருக்கணும், தம்பிக்கு பொண்ணு கேட்ட மாதிரி இருக்கணும். இதே இன்னொரு பழமொழி உண்டு, ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு கேட்ட மாதிரி இருக்கணும். ஆடு மேய்ச்சிக்கிட்டே என்ன செய்யறது, அப்படியே பொண்ணு கேட்டு விட்டுறது. ரயில்லையே எத்தனை நிச்சயமாக இருக்குது தெரியுமா? மேட்ரிமோனியில் சொல்கிறீங்களே, ரயில் சிநேகம்னு பாலச்சந்திரையா மோகன் இருக்கார்ல, பாலச்சந்திரையா அவர்கள் ஒரு இது எடுத்தார், தொடர் எடுத்தார். அந்த ரயில் சிநேகங்களில் இறங்கிறதுக்குள்ளே 3 நாளைக்குள்ளே நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இருந்தது. அப்போ என்னென்னா அவங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ணால் போதும்னு இருந்ததுனால அது நடந்தது. நம்ம பாட்டுக்கு இப்போ அப்படிலாம் நினைக்கப்படாது. ஒன்று யார் இந்த ட்ரெயினில் போக சொன்னால் நான் புக் பண்ணதே தப்பு, அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் ஒரே நிகழ்வில் புத்தக வெளியீடு, அதே போல் பயன்பெறுவோருக்கான ஒரு நல்ல விஷயம், கொடுப்பவர்களை ஊக்குவித்தல், கொடையாளர்களை என்று எல்லாமாக இதனை நடத்துகின்ற மோகன்தாஸ் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி, வருகிறதுக்கு அத்தனை பேரும் எல்லா வகையிலும் தெரிஞ்சு, ராணிமேந்திரன் வந்திருக்கார், அவருடைய ரசிகர் நான்லாம். அவர் எழுதாத வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்க, உண்மையிலேயே ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. மோகன் அவர்கள் பாலச்சந்தர் சாரனுடைய செல்ல பிள்ளை, அவர் நேற்று அவர் மதுரையில் இருந்திருக்கார், நான் சென்னைக்கு வந்துட்டேன். அந்த ஒரு 2 பேர் கல்யாணத்தை சந்திக்கிறதா இருந்தது. வந்திருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்று சொன்ன மாதிரி பேர் விட்டு போச்சேன்னு நினைக்காதீங்க. நன்றி உரை யார் சொல்கிறா? அவ்வளோதான், நானே சொல்கிறேன்னா சரி, நான் முடிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேண்ணா, அதானே, நன்றி சொல்லி முடிச்சிட்டேன். வரவேற்பு நன்றி உரை 2 ஒன்று தாங்க. அது எப்படி, நான் என்னுடைய பேசுங்கலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, நான் எழுதின ஒரு 30 புத்தகங்களில் பேசுங்கலை புத்தகம் லயோலா கல்லூரி, காந்திகிராம பல்கலைக்கழகம், பல பல்கலைக்கழகங்கள் பாடமாக இருக்குது. அதில் நான் சொல்லியிருப்பேன், வரவேற்புரைக்கும் நன்றி உரைக்குமான வேறுபாடு தெரிஞ்சுக்குங்க. ஆகியோர்களை வரவேற்கிறேன், சரியா? ஆகியோருக்கும் நன்றி சொல்கிறேன், அவ்வளோதாங்க. சிம்பிள். நான் எழுதியிருப்பேன் அதில், தலைமை உரை எப்படி பேசணும், வரவேற்பதை எப்படி பேசணும், நன்றி உரை எப்படி சொல்லணும். உரைகளிலேயே சிறந்தது நன்றி உரை, ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்கு போகிறோங்கிறதுக்காக. தலைமை உரை கல்யாண வீட்டில் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது முக்கியமாக. அதே போல் சில துக்க வீடுகளில் போய் நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே எப்படி பேசணும், இதெல்லாமே இதில் நான் எழுதியிருப்பேன். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பேச்சுங்கிற அந்த முறையில் எப்படி தொடங்குகிறோம், எப்படி கொண்டு போகிறோங்கிறதுக்காக. கடந்து வந்த பாதை, எவ்வளவு நேரம் பேசுகிறோம்னு கேட்டுக்கிட்டேன், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது எதுக்காகனா, நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அதை ஞாபகம் வச்சுருப்பேன். ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போனப்போ அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும். அவர் என்னுடைய கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கலங்கிட்டார். இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் தான் வேலையை தவிர ஊருவாக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னொன்று சொல்கிறேங்க, பேசுங்கலையில் முக்கியமாக எழுதியிருப்பேன், மைக்கு கிட்ட வர்றப்ப, மேடை கிட்ட வர்றப்ப இதை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. பயத்தில் கிட்டுன்னு ஆட்டி பூகம்பத்தை ஏற்படுத்துவாங்க சில பேர். என் கூட பட்டிமன்றம் பேசுகிற ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு பழக்கம், வந்த உடனே அப்படி படுத்துக்கிடுவார், அதில் படுத்தே தாங்க பேசுவார். இப்படியே பழகி இவரை நான் சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே திருக்குறள் மாநாடு பட்டிமன்றம், அவர் வழக்கப்படி என்ன பண்ணிட்டார், அதில் படுத்துக்கிட்டார். 20,000 பேர் இங்கே கூட்டம். அங்கே எப்படின்னா, அந்த பெரிய அரங்கத்தில் இந்த போடியத்தில் கீழே வீல் வச்சுருக்காங்க. இவர் படுத்துட்டு பேசுகிற வேகத்தில் அது மூவ் ஆகுது, மூவாக போகிறாரு வராரு, கீழே இருந்து கைதட்டு பின்றாங்க. மொபைல் பட்டிமன்றம் இது நீங்கள் ஒன்றும் பிறகு ஆச்சரியம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், செய்தியை ஒரு காலத்தில் உட்காந்து வாய்ச்சாகல்ல, அப்புறம் நின்று வாய்ச்சாகல்ல, இப்போ ஓடி வாசிக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு செய்திகள் வாசிப்பது உங்கள் வீட்டு வாசல்ல அப்படின்னு கூட வந்தாலும் வீடு வீடாக வந்து வாசிச்சாலும் வாசிப்பாங்க, சொல்ல முடியாது, மாறுதல் வரதான் செய்யும்.
இங்கே வர்றபோது முதல்ல இது ஒரு பிடிமானத்துக்கு தான். இப்போ எனக்கும் இந்த பயம் இருக்கும், பிடிமானத்துக்கு தான். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த மைக் இருக்குல்ல, இதோடு நம்ம கொஞ்சம் பழகணும். சில பேர் நான் நல்லா சொல்கிறேங்களுங்க, இந்த மைக் இந்த இப்படி இருக்குங்க, இப்படியோ 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 மேலே இருக்கும். அவங்க வந்து பெரியவர்கள் தாமர்கள் நன்றி வணக்கம் போயிடுவாருங்க. ஒன்றும் இதை என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? கொஞ்சமும் பயப்படாமல், நம்மளை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மைக்கை இப்படி சரி பண்ணிட்டோம்னா பேசுகிறவருக்கு நல்லது, கேட்குறவங்களுக்கு நல்லது. இதை நீங்கள் தாராளமாக இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பேசுகிறணும்னு நினைக்கிறவங்க மைக்கு சரியாகிற வரைக்கும் தயவு செஞ்சு பேச வேண்டாம். ஏன்னா இலை போடுற வரைக்கும் பரிமாறி எங்கள் வேலை முடிஞ்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு டேபிளில் பரிமாறிக்கிட்டு வரக்கூடாது. சமைச்சாச்சு, இலை போடலன்னு எங்களுக்கு என்ன வந்துச்சு, கூட்ட வைடா மேலே அப்படின்னு சொல்லி அப்படி செய்யக்கூடாது. இது கட்டாயமான முக்கியமான ஒன்று. இப்போ நான் பேசுங்களே, நான் இப்படி நினச்சி தலைப்பை விட்டு வெளியே போகிற நினைக்காங்க, இதில் சொல்லிக்கிட்டே வர்றேன். இதெல்லாம் நான் படித்த பாடம். அதுக்காக சரி, இந்த நேரம் நான் கேட்டு வச்சுக்கிட்டேன். அந்த நேரத்துக்குள்ளே நான் பேசி முடிப்பேன். முடித்த பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நேரம் இருந்தால், ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால், அவருடைய அனுமதி இருந்தால், எப்படி ஐயோ ஃபுல்லு சரி சரி ரைட்டு. அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் கேள்வி கேட்குறதாலும் கேட்கலாம், இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறதோடு ஆரம்பித்தா கூட நான் பேசுவேன். அப்படி தயாராக முடியாது உங்களால், அதான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பேச்சையே கேள்வி பதிலாக வச்சுருவான். போச்சுரா, அதுதான் முதல்ல சொல்லுங்க. சரி, நிச்சயமா சார், நிச்சயம். அந்த ஹைலைட்டில் சொல்கிறாரு. ரைட்டு, நன்றிங்க. இப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம், அது நேரத்தையாவது மாற்றி சொல்லிக்கலாம் பாருங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நீங்கள் ஒரு 7:30 அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறதா. நான் டயத்தை வேறு அப்படி கரெக்டாக வச்சு ஒரு 8 மணி சொல்லப்படாத, 7:35 சொல்லப்படாதா, அது ஒரு 7:30 தான் இருக்குது அப்படிதான் சொல்கிறாரு. வச்சுக்கிடுவோம் ஒரு நிம்மதி. என்ன தெரியுங்களா, நான் பேசிக்கிட்டு வர்றேன், போதும்னு முடித்த உடனே நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுக்குள்ளேயே கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. நான் பிறந்தது சோழவன் தான். இதிலெல்லாம் பார்த்துட்டீங்க, பயோடேட்டாலாம் பார்த்துட்டீங்க. என்னுடைய தந்தையார் குருநாதன், தமிழாசிரியர். அம்மா விசாலாட்சி அம்மா. 4 பேர் என் கூட பிறந்தவங்க. 3 சகோதரிகள், மூத்தவங்க, ஒருத்தவங்க இளையவங்க. இப்போ நான் படித்த அந்த சின்ன கிராமத்து பள்ளிக்கூடம், முதல்ல நான் வந்து சோழவந்தாலில் பள்ளிக்கூடத்தை போகிறப்ப, அப்போல்லாம் இப்போ மாதிரி இந்த ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி சரியாக சொல்கிறேன்னா இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, கிண்டர் கார்டனா. சரி, நீங்கள் சொன்னது அப்படி வச்சுக்கிடுவோம். பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், ஐயா சொன்னவரையும் சொல்லலாம் பாருங்கள்ல, அது மாதிரி. இது எல்லாத்துக்கும் பணம் கட்டணும், ஞாபகம் வச்சுக்கங்க. இது எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். அதனால் அப்போலாம் அப்படி இல்லை. அப்போ வந்து என்னென்னா 6 வயசு ஆனால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும். இப்போவும் கூட 1ஆம் கிளாஸுக்கு வர்றப்போ 6 வயசு ஆகிக்கணும். என்னென்னா அதுக்கு முன்னாடி படிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி கொண்டு காதை வச்சா பிள்ளைக்கு 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஹெட்மாஸ்டர் என்ன செய்வார்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்பார். பல சமயம் அந்த பெற்றோர்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அப்போ யாரும் முதல் தலைமுறை படிப்பாளியாக இருப்பாங்க. அப்போ பிள்ளையை சேர்க்க வர்றப்ப என்ன டேட் ஆஃப் பர்த்துன்னு சொல்ல தெரியாது. நானே பார்த்துருக்கேன். எப்போயா பிறந்தவன் பிள்ளை, ஹெட்மாஸ்டர் கேட்பார். விடாமல் மழை பெஞ்சில் அப்போ பிறந்த பையன். இப்போ நீங்கள் பிரபவ ஆண்டு அந்த ஆண்டு கணக்கு போட்டு பார்த்தா அதில் எப்போ மழை பெஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் திருந்திட்டோம்னா நினைக்காதீங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஹெட்மிஸ்டர்ஸ் கேட்குறாங்க. அந்த வந்தப்போ
இவங்கிட்ட, பிள்ளை எப்பம்மா பிறந்தான்னு. மெட்டிவள்ளி சீரியல் ஆரம்பிச்சப்போ பிறந்த பிள்ளை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எந்த பஞ்சாங்கத்தில் போய் பார்க்குறது? மெட்டிவள்ளி சீரியலை இது மாறி இருக்கே தவிர அது மாறலை. அப்போ என்ன அப்படின்னா 6 வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கை தான் லாயக்காக இருந்தது. என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்படி ஒன்று நான் ஆர்வமாக பள்ளிக்கூடத்துக்கு போகல. ஒரு சின்ன கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். நான் போகிற நேரம் ஒருத்தரும் கோலவரியோடு அடி கொண்டுகிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் சத்தம் இது ஆகுது. அதில் அந்த ஜீசஸோட படம் வேறு அந்த வாசலில் வச்சுருக்காங்க. நான் பார்த்தோன்னே பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன் போல் இருக்கு. அவரை பார்த்து நம்ம என்ன நினச்சேன்னா, அந்த பையனை தொங்க விட்டுருக்காங்க போல் இருக்கு. ஆணியில் அடித்து உள்ளே போடுங்க. எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார். ஒருத்தன் பக்கத்தில் என்ன தெரியுங்களா, காலில் செயின் மாட்டி பெரிய குண்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்பவே முடியாது. கடந்து வந்த பதில் முக்கியம். யாருக்கு இது ஞாபகம் இருக்கா? ஒரு கட்டை அல்ல ஒரு குண்டு அந்த செயினோட என்ன அவன் ஓடி போயிடுவான். வாத்தியார் தள்ளி விட்டு டீச்சரை தள்ளி விட்டு ஓடிடுவான். அவங்க அப்பா அம்மா பதில் சொல்ல முடியாது. அப்படி தான் வச்சுருப்பாங்க. இது நான் போய் உட்காந்தேங்க. ஒரு பிள்ளை என்கிட்ட வந்துச்சு. அது ஒரு மாதிரி திரித்திரியாக இருக்குது சடையெல்லாம். ஒன்று கூடவும் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்வல் அப்போ உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நான் யோசித்து பார்த்தேன், படிப்பு முக்கியமாக உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். ஒரே ஓட்டம் வீட்டுக்கு போட வேண்டாம். எங்கள் அம்மா அதுக்குள்ளே பள்ளிக்கூடம் விட்டுச்சான்னு கேட்டாங்க. போக சொல்லிட்டாங்க, வந்துட்டேன்னு. எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டார். அதனால் ஒன்றும் இல்லை. இப்படி 1 வருஷம் தெரிஞ்சேங்க. நான் பாட்டுக்கு போவேன் வந்துடுவேன் பள்ளிக்கூடம் விட்டு. எங்கள் அம்மாவும் செல்ல பிள்ளை, ஒத்த பிள்ளைன்னா 4 பேர் பொம்பளை பிள்ளை, வேற ஒன்றும் இல்லை. அதனால் என்னடா இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் அப்படின்னு ஒன்றும் எழுதிப்பாங்க அப்படிலாம். இப்போ நான் இப்படி 1 வருஷம் போய் கடைசியில் எங்கள் அப்பாவும் அந்த ஹெட்மாஸ்டர் சந்திச்சிருப்பாங்க போட்டிருக்கு. உங்கள் பையனை சேர்த்து விடலையான்னு. அவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. சேர்த்து விடலையாவா? இவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிறாளோ இல்லையா? மறுநாள் எங்கள் அப்பாவே என்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு அப்படி அந்த கடைவீதி வழியாக வர்றோம். வர்றப்ப ஒரு இடத்துல நான் நின்றுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு. திருப்பி சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு வேளை மழலை ரசித்து கேட்குறாரு போட்டிருக்குன்னு வரமாட்டேன் அப்படின்னு. அங்கனக்குள்ளே ஒரு பூக்கடை சின்னக்கு இருக்குது. ஒரு வாழை நான் மாட்டை எடுத்தாருங்க. அடி எங்கே வரைக்கும், பள்ளிக்கூடம் வரைக்கும் அடி. அடித்த அடியில் இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடம் போகாமல் இருந்ததே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட போயிருக்கேன். என்னத்துக்கு நமக்கு? இப்படித்தான் வந்து அப்புறம் திருமங்கலத்தில் பள்ளிக்கூடத்தில் இப்போ எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், அரசு ஊழியர்னால அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருமா. வீடு மாற்றுவோம், ஊர் மாற்றுவோம், தெரு மாற்றுவோம், ஃப்ரெண்ட்ஸ் மாற்றுவோம். பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அங்கே எப்படின்னா, அங்கே இப்படி தான் அந்த இதில் போர்டில் எழுதி போடுவாங்க ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் இதெல்லாம். எங்கள் அப்பா ஒவ்வொரு வட்டமும் அந்த போர்டுக்கு வெளியில் வந்து தான் பையன் பேர் இருக்கான்னு பார்ப்பார். நான் 3வது ரேங்கோ 2வது ரேங்கோ வந்தால் அவர் கூப்பிட்டு எனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்து, நீ முதல்ல எங்கே வரணும்ப்பா அப்படி அடித்தவர் தான். நான் வாங்கி கொடுப்பார். ஃபஸ்ட் ரேங்க் வரணும்ப்பா நீ அப்படின்னு சொல்லுவார். வரவே முடியலைங்க. ஏன்னா கல்வி அதிகாரி வீட்டு பிள்ளை அங்கே படிச்சு, அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நான் வரவே முடியலை, நல்லா படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் அங்கேருந்து சோழம் தான் திருப்பி வந்தோம். அந்த ஸ்கூலு அங்கே கொஞ்ச நாள் படிச்சுட்டு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலு. அப்புறம் எங்கள் அப்பா சேர்ந்த வேலை பார்த்த பள்ளிக்கூட முள்ளிப்பள்ளம், சோழவன் தான் பக்கத்தில். சோழவன் தான் மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர். வைகைக்கரை டிஆர் மகாலிங்கம், அதாவது தென்கரை ராமகிருஷ்ண ஐயருடைய பையன்தான் அவர். ராமகிருஷ்ண கணபாடிகள் அவர் வேறு. ராமகிருஷ்ண கணபாடிகள் மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம். இந்த பக்கம் நான், எங்கள் ஊர் வடகரை, தெங்கரை அவங்க ஊர், வடகரை எங்கள் ஊர் வைகையில். சோழவந்தானில் ஆற்றை கடந்து போய் படிக்கணும். ஆற்றுல தண்ணி வந்தால் லீவு. அங்கேயே தான் படித்தேன்.
எங்கள் அப்பா எனக்கு வாத்தியார், யாருக்கும் கிடைக்காது. மாதா பிதா குரு தெய்வம். எனக்கு குருவும் அப்பாவும் ஒன்று. என்ன லாபம் தெரியுமா? வீட்லேயும் படிக்கலாம், பள்ளிவீட்லேயும் படிக்கலாம். வீட்லேயும் அடி வாங்கலாம், பள்ளிவீட்லேயும் அடி வாங்கலாம். அப்போல்லாம் அடிப்பாங்க பிள்ளைகளை டீச்சர்ஸ். இப்போ முடியாது. அடின்னா எப்படிங்கிறீங்க? ஈவு இறக்கம் பார்க்க மாட்டார். ஒரு சின்ன உதாரணம், கடந்து வந்த பாதையில் முக்கியமானதெல்லாம் சொன்னாங்கன்னா மயில் கல்லில் உட்காந்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒன்று வகுப்பில் இருந்துருச்சு, திருக்குறள் வாசி அப்படின்னார் என்னை எங்கள் அப்பா. நான் உடனே திருக்குறள் எடுத்து, தமிழ் வாத்தியார் மகன், ஊழையும் உப்பக்கங்காண்பர் உழைவிந்து தாழாது உயற்றுபவர். தமிழ் தான், பயப்படாதீங்க. ஊழ்னா விதி, ஊழையும் உப்பக்கங்காண்பர், விதியும் ஜெயிப்பாங்க யார்? இடைவிடாது முயற்சி செய்பவர்கள். இதை நான் வாசிக்கணும். ஊழையுங்கிற நெடியில் குறிலா வாசிப்பிட்டேன். ஊழையும் வாசல்ல திரும்பி பார்த்துட்டு வந்து ஒரு அறை விட்டாருங்க நடு வகுப்பில். எனக்கு என்ன கோபம்னா, கோஎஜுகேஷன். அதில் அந்த வச்சலான்னு ஒரு பிள்ளை சிரிச்சிருச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல. வச்சலாவே இல்லை. ஆமாம், நீங்கள் ஏதாவது இது வீடியோ வீட்டுக்கு போகிற போது, ஆமாம் ஆட்டோகிராஃப் தான். அரை இப்போ இந்த சீன்லையே அந்த இது வரணும். அரைன்னா அப்படி அரை. ஆனால் ஞாபகிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த திருக்குறள் எனக்கு நினைவில் இருக்குது. அதான் முக்கியம். நான் வாங்கின அடி இருக்குல்ல, திருக்குறள் 2 அடி தாங்க, நான் 4 அடி வாங்கினேன். 4 அடி வாங்கினேன்னா 4 அடி யாரும் படிப்பேன், திருக்குறளும் படிப்பேன். அதே ஆண்டு தான் நான் அங்கே ஆண்டு விழா வந்துச்சு. நாளைக்கு நீ பேசுகிற எங்கள் அப்பா. தீர்மானம்லாம் கிடையாது. எங்கள் வீடு ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். எங்கள் அப்பாவோட விருப்பப்பட்டதை எடுத்துக்கோ, அந்த மஞ்சள் சட்டையை எடுத்துக்கோ, அதே எடுக்கணும், வேறு ஒன்றும் எடுக்கக்கூடாது. விருப்பப்பட்டு எடுத்துக்கோன்னா நீங்கள் 3 மாடி ஏறி, அதெல்லாம் கிடையாது. மாடியே கிடையாது. பாருங்க, மஞ்சள் சட்டையே எடுத்துக்கிறோம். இல்லைன்னா போடுறப்பெல்லாம் அடி விழுகும். அது 10 வருஷம் கழிச்சு கிழிஞ்சால் நான் சொன்ன சட்டையை எடுத்துருந்தா கிழிச்சிருக்குமா? என்ன சொல்கிறது? அப்புறம் நாளைக்கு பேசுகிறேன். அப்போ தாங்க முதல்ல பேசுகிறேன். பேசுகிறதுனா என்ன கஷ்டம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா இல்லாமல் சொன்னீங்க. இப்போ எந்திரிங்கன்னா நெஞ்சு வலி வந்துடும், தெரியுமா? இப்போ சார் சொல்கிறாரு, ஒரு நன்றியோட ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், அவர் படுற பாடு. பெரியவர்களை, தாய்மகளை, பெரியவர்களை நன்றி நன்றின்னு யோசிச்சுட்டே அவர் பாடு பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே நான் மேடைக்கு போனால் எழுதி வச்சுருந்தெல்லாம் பாடம் பண்ணி வாசிச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு, மேடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, 4 பெஞ்சை தூக்கி போட்டுருந்தாங்க. அதில் ஏறி நின்றுக்கிட்டு ஆடி பெஞ்சை ஆட்டி உங்களுடைய பேச வந்திருக்கிற நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சுங்க. மறந்தே போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு ஞாபகம் வருது, என் பேர் ஞாபகம் இல்லை. நான் சொல்லி கீழே இருந்து ஒருத்தர் இறங்கடா அப்படின்னா, அன்னைக்கு வீட்டில் போய் அழுது 1 வாரம் கூட அவன் கூடயும் பேசாமல் போய், இனிமேல் பேச்சு பக்கமாக தலை வச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்னாச்சு, ஒன்று யோசிச்சு பார்த்து, எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது. சைக்கிள் பழகிறப்போ கீழே விழுகாமல் இருப்போமா? வீட்டில் சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அடிப்பாங்க. அந்த அடியாவது பரவாயில்ல. ஒரு தடவை எங்கள் வீட்டு முன்னாடி இந்த வேப்ப மரத்தில் தொங்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செவத்துலேருந்து ஜம்ப் பண்ணி வேப்ப மரத்தை பிடிச்சி அப்படி தொங்கி ஆடிக்கிட்டு இருந்தேன். பட்டாருன்னு கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தேங்க. எங்கள் அப்பா வேகமாக ஒடியாந்தார், என்னை தூக்க போகிறாராக்குன்னு நினச்ச ஒரு மிதி. ஏண்டா கொப்பு ஒடிச்ச, பிள்ளை விழுந்து கிடக்குறா, ஏண்டா கொப்பு ஒடிச்ச? யோசிச்சு பாருங்க. பாசம் இல்லாத அப்பாலாம் கிடையாது, அதெல்லாம் வேற. ஆனால் எது செய்யக்கூடாது செஞ்சால் அடி வாங்கணும், அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்றைக்கி என்ன, நான் பொம்மை வாங்கி கொடுத்து ஒன்றும் பிக்காமல் இருக்காங்க, பிள்ளைங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி காலம் ஒழிஞ்சு போச்சா? சரி, இப்போ பேச்சு அப்படியா? இதுக்கு மேலே நான் நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பேர் இப்போ ஞானசம்பந்தம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, என் பேர் வேறு பேர். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரு வழி இல்லை. அது எங்கள் அப்பா அங்கே திருமுறை கழகம் நடத்துவார், பன்னீர் திருமுறைகளுக்கான விழா. அதில் இப்போ இதிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வந்திருந்தார் ஒருத்தர். அவர் யாருன்னா, ஆறுமுக நாவலர். பழைய ஆறுமுக நாவலரில்
இவர் புதுசு, இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவல் அதுதான் பைபிளை மொழிபெயர்த்தவர். அவர் தமிழில் மொழிபெயர்த்தவர் அவர் தான். இவர் வேற, இவர் வந்திருந்தார். வந்து அப்படியெல்லாம் சுற்றி வந்த பிறகு கடவுள் வாழ்த்து பாடணும். அந்த பாட வேண்டிய ஓதுவாரை காணோம், பாட்டு வாத்தியாரை காணோம். கூட்டம் ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கிறாங்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தாரு, நீ பாடுறியா என்று கேட்குறாரு. எனக்கு வயசு 3 அப்பா, பள்ளியிடம் போகல. பாடுறியா? எனக்கு இந்த மைக்கு பார்த்த உடனே என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ஈர்ப்பு. ஏன்னா இதுதான் பொழப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன் போட்டுருக்கு அப்போவே. அதை போய் வேகமாக எடுத்து என்ன டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு எங்கள் சகோதரிகளுக்கு தேவாரம் சொல்லி கொடுக்க வாத்தியார் வருவாங்க. அப்போ போகிறப்ப கேட்டு வருவேன். எனக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாது. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரால் மணி நாட்பணிந்து ஏத்தாறு செய்த பீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிமனன்றேன்னு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை அப்படியே அச்சு பேசாமல் பாடிடுங்க. உடனே எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த இவர் கேட்டார், வந்திருந்த பேர் மடாதிபதி கேட்டார், பையன் பேர் என்ன? எங்கப்பா சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி அங்குச்சாமின்னு வச்சுருக்கேன். இதாங்க என் சொந்த பேர், அங்குச்சாமி. இது ரகசியம்னால நான் மைக்கில் சொல்கிறேன். இது யாருக்கும் ஒன்றும் புரியல, சரி பரவாயில்ல விடுங்க. ரொம்ப ஓவராக தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள். கண்டுபிடி பூரா கடுமையான மீட்டிங்காக வச்சுருப்பார் போல மோகன்தாஸ். அப்படியா? சரி சரி. என்னாச்சு, அங்குச்சாமின்னு சொன்னார் எங்கள் அப்பா. அது வீட்டில் கூப்பிடுங்க, இன்னையிலிருந்து ஞான சம்பந்தன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மடாதிபதி எனக்கு பேர் வச்சார். அதான் என் பேர். அப்புறம் முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் இப்போ முதல் மார்க்கெலாம் ஒன்றும் வாங்கலை. சயின்ஸில் கொஞ்சம் கூட மாக்கியிருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் தியாகராய காலேஜில் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 எழுத்து இங்கிலீஷில் இருக்குங்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாதுங்க. இதை இப்படி ஆள் நாங்களாம் கையில் வச்சு தான் எழுதுவோம். காலேஜில் கொண்டு வந்து அதுவும் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசை, என்ன MBBS டாக்டர் ஆகணும்னு ஆசை. எவ்வளோ ஆசையை பாருங்கள், பேராசையை. டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ PUC படிச்சுட்டு MBBS போய் சேரலாம். PUC பாஸ் உடனே MBBS போய் சேரலாம். எங்கள் அப்பா ஐடியா என்னென்னா, PUC முடித்தாருன்னா எப்படியாவது MBBS வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட படித்த நிறைய பேர் வந்து மந்திரிகள் இருந்தாங்க அந்த காலத்துலலாம். சொல்லியிருந்தாங்க, தம்பி படிக்க வைங்க, நம்ம சேர்த்து விட்றலாம் அப்படின்னு. இப்போ நான் PUC சேர்ந்தாச்சா, அங்கே போனால் வகுப்பறையில் ஸ்கூலில் 8 பீரியடுன்னு வைங்க, 7 பீரியடு தமிழ், 1 பீரியடு இங்கிலீஷ். வாத்தியார் வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இங்கே 5 பீரியடில் 1 பீரியடு தமிழ், 4 பீரியடு இங்கிலீஷு. இதில் என்ன ஆச்சுன்னா, நான் ஃபஸ்ட் படிக்கிற காலத்தில் தான் 87, 81, 82 இல்லை 71, 72களில் நான் PUC போகிறப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரத்தில் பாருங்கள் என் வாழ்க்கையில் என்னென்ன இதுகள் வருதுன்னு. ஆரம்பித்தா தினம் தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும். தினம் லீவு, கொண்டு போட சாப்பாட்டை மரத்தட்டில் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே ஓடி கடைசியில் ரிசல்ட் வந்தால் அப்போல்லாம் அந்த இது வாரியாக போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு பாஸு, செகண்ட் பார்ட்டு பாஸு, 3வது பார்ட்டு 4 பேப்பர், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி 4 பேப்பர். இதில் 3 பாஸுங்க, ஏதோ ஒன்றில் ஃபெயிலாக இருந்திருக்கேன். திருப்பி எழுதணும்னா எல்லா பேப்பரும் எழுதணுங்க. 8 பேப்பர் எழுதணும், 4 தியரி, 4 ப்ராக்டிக்கல். இப்போ ஃபிசிக்ஸில் 1 மார்க் போச்சுன்னா கெமிஸ்ட்ரி எழுதணும், பாட்டனி எழுதணும், சுவாலஜி எழுதணும். இப்படி 4 வருஷம் போச்சுங்க. இப்போ எல்லாம் அப்படி இருக்கா? இப்போ எந்த பேப்பர் போகுதோ அது எழுதுனா போதும். இனிமேல் எந்த கொஸ்டின் போச்சோ அது மட்டும் எழுதுனா போதும், வந்தாலும் வந்துடலாம். ஏன் மித்ததெல்லாம் ரைட் தானே? இது கூட நல்ல ஐடியா. என்னங்க ஒன்றுமே இல்லாமல் பாஸ் போட்ட காலமெல்லாம் இல்லையா? ஆல் பாஸு. அப்போ 2 தான், ஒன்று இ பாஸு, இன்னொன்று ஆல் பாஸு. அதில் ஜெயிச்சு வந்தோம்ல. இப்போ நான் என்னாச்சு, 8 பேப்பரில் எனக்கு இங்கே போனால் அங்கே போகும், அங்கே போனால் என்னன்னா இங்கிலீஷ் மொழி அறிவு இல்லாததுனால. இப்போ உதாரணமாக
இது வச்சுருப்பாங்க, எது இப்போ செம்பருத்தி பூ பாட்டனி சொல்கிறேன். செம்பருத்தி பூன்னு ஸ்பெசிமன் தெரியுங்க, எழுதணும்ல. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் எழுதுங்க பார்ப்போம். ஒரு டீச்சர் கேட்டாங்க, எந்த உனக்கு உலகத்திலே பிடிச்ச நாடு எது? சுவிட்சர்லாந்து. ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்ட்டு இருக்கான் அந்த அம்மா. இல்லை கோவா கோவா அப்படின்ட்டா. எதுக்கு நமக்கு வந்து சுவிட்சர்லாந்துன்னா எத்தனை செட்டு போடுறது? யார் ஏண்டா கரப்பான் பூச்சியை பார்ப்பேங்க, அதுக்கு இங்கிலீஷ் பேர் தெரியாது, காக்ரோச். எத்தனை எத்தனை ஹச்சியை போடுறது? பெயிலு. ஒரு நாள் பெயிலு, 2 நாள். இப்போ உங்கள் வீட்டு பெயிலு எங்கள் வீட்டு பெயிலு கிடையாது. எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா பொறுமையாக என்னை படிக்க வச்சாருங்க. அதுதான் பெரிய சிறப்பு. யார் என்னை பள்ளிக்கூடத்தில் வாழநாரில் அடித்தார்ல, ஒவ்வொரு வட்டமும் அடுத்த தடவை எழுதுறியா, அடுத்த தடவை எழுதுறியா, மேலே எழுதுறியா. அப்புறம் ஒரு நண்பர் சிவகுமார்னு, அவர் பொறியாளராக எங்கள் வீட்டில் குடியிருந்தார். அவர் தான் சொன்னார், அந்த தேர்ட் பார்ட்டை மாத்திரம் மாற்றலாம். என் நண்பர் இருக்கார் யூனிவர்சிட்டியில், போய் பாருங்கள். தேர்ட் பார்ட்டை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் பாஸ் நீங்கள். அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சிறப்பு தமிழ். பாருங்கள், தமிழ் அப்படி தான் வருது என் வாழ்க்கையில். அதை இது பண்ணி அதில் பரீட்சை எழுதலான்னு சொல்லிட்டு, அப்போ இடையில நான் கொஞ்ச நாள் நானாக சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கோத்தாரி பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அதில் வேலைக்கு போய் நான் 5 மைல் போனோம். போய் 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு, 5 ரூபா தான் சம்பளம். சனிக்கிழமை 30 ரூபா எடுப்பாங்க. எங்கள் அம்மா நான் கொண்டு வந்து கொடுத்த மொதல் சம்பளம் எங்கள் அம்மாட்ட 30 ரூபா. அதுவும் சாயங்காலம் ஆனால் அந்த சைக்கிள் பஞ்சராகியே தீரும். அது ஒரு நேர்த்திக்கடை, அது உருட்டிக்கிட்டே வந்து பஞ்சர் பார்க்க காசு இருக்காதுங்க. காத்தடிச்சு இறங்குறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். எப்படி பாருங்க இதெல்லாம். இப்போ ஒரு பேப்பர் 2 பேப்பர் இப்படி இல்லை, 4 பேப்பரா, இப்போ 3 பேப்பர் மாற்றியாச்சு. வேறு படித்து வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேலையில் ஏதோ மாற்றம் ஆச்சு. பரீட்சை நாள் வந்துருச்சு. கரெக்டாக பங்குனி 31, சித்திரை 1. சித்திரை 1க்கு லீவ் விடுவாங்கள்ல. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த டீஹைட்ரேஷன் ஆகி இதனால் கடுமையான வயிற்றுப்போக்கு காரணமாக டீஹைட்ரேஷன் ஆகி அப்போல்லாம் பெரிய வைத்தியம் கிடையாது. ராத்திரி பகலாக இப்போ வண்டியை மாட்டு வச்சு ஓட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேப்பர் எழுதிட்டாங்க, 1 பேப்பருக்கு லீவ் விட்டாங்க. இந்த சித்திரை திருவிழாக்கு மறுநாள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் தெரில. இப்போ நான் போய் மறுநாள் அந்த நெருப்பெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். மத்தியானம் பரீட்சை மதுரையில் வந்து எழுதணும். குடும்பமும் தெருவும் சொந்தக்காரங்களும் எதுக்குறாங்க, தீ வச்ச காலோட வெளியே போகக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் அம்மா இருந்தால் உன்னை பாஸ் பண்ணத்தான்னு நினைப்பா, நீ பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பாளா, நீயா போய் எழுதிடுவியாடா? எழுதிடேன்ப்பா. மொட்டை போட்ட தலையோட சும்மா ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு யாரும் கூட வர மாட்டேங்கிட்டாங்க. கோவத்தில் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டு நான் போய் அங்கே போனால் அந்த சனி ஞாயிறில் நம்பரை மாற்றி போட்டுருவாங்க. எப்போ ஹால் மாறும், ஹாலில் மாற்றி நான் அதை கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். கை நடுங்குது. நேற்று நேரம் அம்மாவுக்கு கொல்லி வச்சோம் இல்லையா, கை நடுங்குது. அப்புறம் எழுதிட்டு வந்துட்டேன். 1 மாதம் வீட்டில் உட்காந்துருந்தேன். ரிசல்ட் பார்க்க என் நண்பர் போயிட்டு வந்து பார்த்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பயும் போல் ஃபெயிலு, என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி நீ ஒன்று செய், எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் பதிஞ்சிட்டு வா. அப்போல்லாம் அது முக்கியமான ஒன்று. +2 முடித்தா, SLC முடித்தா இப்போ பதியணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியறதுலாம் சாதாரணம் கிடையாதுங்க. நான் போய் நடுங்கிட்டே அந்த சிக்னேச்சர் இருக்குல்ல, அதை மேலே போடுறதா கையெழுத்து கீழே போடுறதான்னு தெரில. அங்கே இருக்க கிளார்க்கிட்ட கேட்டேன், இது கையெழுத்து மேலே போடணுமா கீழே என் தலையில் போடு. அந்த 2000 பேர் என்னை திரும்பி பார்த்தாங்க. நான் நினச்சேன், இவர் வேலை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாதுடா. திருப்பி போகவே இல்லைங்க, நான் வேலைக்கு வந்துட்டேன். அதான் முக்கியம். அது என்னன்னா, சில வைராக்கியங்கள் வேணும், இன்னும் வரக்கூடாது. அப்புறம் 15 வெளியே வந்தேன். அங்கே அந்த யூனிவர்சிட்டி இருக்குது, பழைய யூனிவர்சிட்டி. அதில் அந்த ரிசல்ட் பேப்பர் ஒட்டியிருக்குன்னாங்க. எனக்கு ஒரு அப்பா சொல்லி பார்ப்பேன் அப்படின்னு போய் பார்த்தா என் நம்பர் இருக்குங்க, நான் பாஸு. அந்த நான் ஃபெயில்னு சொன்ன நண்பர் இன்னும் என் கொடுத்து வந்துருக்காரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை.
இது எங்கள் அப்பாட்ட எப்படி சொல்லுவேன், கையில் ஃபோன்லாம் கிடையாது. அப்புறம் எங்கள் அப்பாட்ட சாயங்காலமாக போய் நைட்டு 8 மணிக்கு எங்கள் அப்பாட்ட நான் பாசு பாடினேன். அடுத்த வாரத்தை நீ மேலே படிக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ அம்மா இல்லை, எங்கள் அத்தை மட்டும்தான். நாங்களே சமையல் பண்ணுவோம். நான் குக்கு வித்து கோமாளியில் இருந்தால் கைதட்டுறீங்களே, எனக்கு நல்லா சமைக்க தெரியும் தெரியுமா உங்களுக்கு. நானும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ நல்லா சமைப்போம், தெருவே பார்த்து ஆச்சரியப்படும். இப்போ என்னை திருப்பி கொண்டு காலேஜில் சேர்க்க போகிறாரு. போகிறப்போ ஒரு கோயில் மாட்டு அப்படி கொடுக்க வருது. ஒரு அம்மா, போப்பா ஒன்றும் இல்லை போ. எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி சொல்கிறார், சகுனம் நல்லா இருக்குடா. அந்த அம்மா அதை சொல்லுது, நம்மளை போப்பாங்குது. நம்ம மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ங்க. எனக்கு தான் தெரியும் நான் என்ன பாடுபட்டேன்னு, எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பா என்ன பாடுபட்டார்னு. எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கைங்க. அதை போய் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? மாடி குறுக்கு வச்சா ஒரு பாசாய். அப்படி இல்லை, நாங்கள் அப்படியே வெந்து நொந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு சிறு வார்த்தை யாராவது சொல்லிட்டானா போதும், அவன் சொல்கிறவன் கடவுள், அவ்வளோதான். வர்றது சாமி நாடு, அவ்வளோதான். அது நன்மையில் சிவபெருமான் வந்த மாதிரி எங்களுக்கு. போயிட்டோம். போய் காலேஜில் சேர்த்து விட்டாச்சு. பிஏ போய் 3 வருஷம் படித்து, அப்புறம் எம்ஏ யூனிவர்சிட்டியில் இது தியாகராஜாலே படித்தேன். நான் பாருங்கள், நான் படித்த அதே பியூசி படித்த தியாகராஜாலே படிக்க போகிறேன். என் கிளாஸ்மேட்டு எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறாங்க, நான் ஃபஸ்ட் இயர் பிஏ போய் படிக்க போகிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், 4 வருஷம் வித்தியாசத்தில் நான் ஓடணும். அப்புறம் திருப்பி ஓடி எம்ஏ வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து கோல்டு மெடல் வந்து, அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் போய் எம்ஃபில் பட்டம். அப்போ எங்கள் அப்பா இருக்கார், நீ இந்த ஊருக்கு என்ன மாதிரி செய்யணும்டா, அதனால் இந்த ஊர் கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறா. அந்த கோயில் வந்து ஜனகமாரியம்மன் கோயில், அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பட்டம் வாங்கி எம்ஃபில் பட்டம் வாங்கினேன். அப்புறம் நீ இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்டா, பிஹெச்டி பட்டம் வாங்கணும், ஜேஆர்எஃப் எழுதணும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எழுதுனா ஸ்காலர்ஷிப் வந்து வாத்தியார் காட்டிலும் சம்பளம் கூட வரும். நான் பாஸ் பண்ணேன், அதில் பாஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணலாம்ன்றப்ப சோழவந்தான்ல அரசன் சண்முகனார்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் யாருன்னு சிம்பிளாக சொல்கிறேன், வஉசிக்கு தொல்காப்பியம் சொல்லிக் கொடுத்தவர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர். அவர் ரிசைன் பண்ண இடத்துல தான் பாரதியார் வேலைக்கு வர்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவர் வேலையை ரிசைன் பண்ண இடத்துல பாரதியார் வேலைக்கு வர்றாரு. அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆள் இல்லாமல் இருந்துச்சு. நான் 5 வருஷம் அவருடைய ஏன்னா அவருக்கு வாரிசு இல்லை, புத்தகம்லாம் தேடி எடுத்து எங்கள் அப்பா இருக்கப்ப இது பண்ணார். பிறகு நான் வேலைக்கு தான் போய் சேர போகிறேன், இது பிஹெச்டி தான் போய் சேர போகிறேன், வேலைக்கு இல்லை, பிஹெச்டி தான் போய் சேர போகிறேன். நாடகம் போடுவேன், இப்போ நிறைய நாடகம் போடுவேன், கையெழுத்து பத்திரிக்கை நடத்துவேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நாடகம் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்றேன். வீடு நிறைய ஆளாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல நினச்சா பூரா சொந்தக்காரங்க சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாங்க. எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி எங்கள் கல்யாணத்தை பாருங்கள். இப்போ கூட ஹிந்து பத்திரிக்கையில் காதலர் தினத்துக்கு எங்களை பேட்டி எடுத்தாங்க. உங்கள் காதலியை நீங்கள் காதலியை நான் முதல்ல சந்திச்சேனா, ஏம்மா எங்கள் அப்பா பொண்ணு பார்த்து வந்தாருமா, நம்ம கல்யாணம் பண்ணேம்மா, அவ்வளோதான். நீங்கள் பார்க்கவே இல்லையாது? பார்க்கவே இல்லையா? பார்த்தேன், அது எங்கள் அப்பா சொல்லித்தான் நான் பார்த்தேன். அவர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டார். கல்யாணத்தில் அந்த நிச்சயம் பண்ணியாச்சு. 6 மாதம் கழித்து கல்யாணம். என்ன சில வேலையில் முடிக்க வேண்டியிருந்துச்சு, என்ன கஷ்டம். அதுக்கடையில் எங்கள் அப்பா தவறி போயிட்டார். ஆனால் அவர் பார்த்த பொண்ணு தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதே பொண்ணு தான். அதே பொண்ணு இப்போ கல்யாணம் ஆகி ஏறத்தாழ 42 வருஷம் ஆக போகுது. 84 கல்யாணம், 42 வருஷம் ஆச்சு. இப்போ போன ஆண்டு போய் 70 திருக்கடையூரில் போய் அக்டோபர் மாதத்தில் போய் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் எங்களுக்கான முதல் குழந்தை, பெண் குழந்தை அர்ச்சனா இங்கே மேடவாக்கம் இருக்காங்க. அவங்க பையன் தான் இப்போ +2 எழுத போகிறாரு. பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. பையன் குரு, எங்கள் அப்பா பேர். அவர் வந்து லண்டனில் அனிமேஷன் படித்தார். அப்புறம் இப்போ அவர் கல்யாணம் ஆகி பெங்களூரில் இருக்கார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் ஸ்கூல் போகிறதுக்காக இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் இது. இதில் என் மனைவி எல்லோரும் படிக்கிறாங்க, நான் படிக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. படிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அவங்கள படிக்க வச்சு எம்ஏ பிஎட் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதில் வைரமுத்துனுடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க. இப்போவும் நான் யாராக இருந்தாலும் படிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே அந்த பிஹெச்டி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அது மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. முடிக்க போகிற நேரம் 5 வருஷம் படாத பாடுபட்டு
முடிக்க போகிற நேரம் என் கைடு ஜெயராமன், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை மேடை கூட்டு போய் பேச வச்சவர், நகைச்சுவை சொல்லி கொடுத்தவர். கரெக்டாக 1 மாதம் இருக்கு அவர் இறந்து போயிட்டாருங்க. சைன் பண்ணலைன்னா ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. தீசிஸை 2 வருஷம் கிடந்துச்சு. 89 கொடுத்தாச்சு, 91 வரைக்கும் தீசிஸை சீண்டு வரல, அவர் கையெழுத்து போடல. அப்புறம் நான் அழிஞ்சிக்கிட்டே இருந்தேன். 2 வருஷம் கழித்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. நான் வைவான்னா என்னென்னா எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வரணும். எக்ஸ்டர்னல் வெளியில் கேரளா யூனிவர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார். எங்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வெங்கட்ராமன் அவர் கூட இருந்தார். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் வைவா. அன்றைக்கி நைட்டு இந்தியாவினுடைய பெருந்தலைவர் ஒருத்தரை கொண்டு விட்டாங்க. யாரை? ராஜீவ்காந்தி. பெரிய இதாகி போச்சு, தள்ளி போயிடுச்சு, வைவா தள்ளி போயிடுச்சு. திருப்பி வைவாவுக்கு நான் முயற்சி பண்ணி வைவா எடுத்து, அதுக்கு நடுவில் 85 வேலை கிடச்சி வேலைக்கு போய் முதல் பொண்ணு அப்போ தான் 85 பிறக்கிறாங்க. நான் வேலைக்கு போன நேரத்தில் நான் வந்து வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இல்லை, ஆனாலும் பொண்ணு நம்பி கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில். அப்புறம் வேலைக்கு வந்துட்டேன். பையன் பொண்ணு அவங்கள படிக்க வச்சேன், வேலை பார்த்தேன். ஒரு 30 ஆண்டு காலம் தியாகராஜ காலேஜில் என்கிட்ட படித்த பல பேர் தான் திரையுலகத்தில் இருக்காங்க, எழுத்தாளர்களாக இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ மேடை பேச்சுக்கு வந்தேன். நான் பழைய எல்லாத்தையும் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேச்சாளர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். அப்புறம் நான் நடுவராக வரணும்னா நான் ஒரு முடிவு வச்சுருந்தேன். பேராசிரியர் ஆகாமல் நடுவர் ஆகக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன். பேராசிரியர் ஆனேன். டாக்டர், பேராசிரியர், ஞானசம்பந்தன், நடுவர் அப்படிங்கிற மாதிரி போடணும்னு நான் முடிவு வச்சு தமிழ் தெரியாதவன் நடுவில் உட்காரக்கூடாதுங்கிற மாதிரி நான் நம்பினேன். அந்த வெளில மற்றவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தனித்தனம் இருக்கலாம். அப்புறம் பட்டிமன்றம் ஒரு 50 வருஷம் பேச்சாளர். இதுக்கு இடையில் எங்கள் அப்பா உடம்பு முடியாது, அவர் கோயிலில் போய் திருப்பாவை திருமாவை சொல்லுவார் மார்கழி மாதத்தில். ஒரு நாள் கூப்பிட்டு நீ போய் சொல்கிறியான்னாரு. சரிண்ணே. அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வைகை ஆற்றுல போய் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாட்டை கேட்டு 14 வருஷம் திருப்பாவை திருவம்பாவை ஒரு கோயிலில் பேசினேன். அதுதான் என்னுடைய பேச்சுக்கு அடிக்கலாம். சும்மா எல்லாம் பேச்சாளர் ஆக முடியாது. இப்போ நீங்கள் திருப்பாவையில் 6வது பாட்டுன்னா சொல்லு அப்படின்னா புல்லும் சிலம்பலைகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் சொல்லிடுவேன். 25வது பாட்டுன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் தறிக்கு வளர்ந்து சொல்லிடுவேன். திருவம்பாவை கேட்டால் சொல்லிடுவேன். இப்போ இந்த அடிப்படையெல்லாம் எனக்கு கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய தந்தையாருடைய மரணம் என்னை எப்படி பாதிச்சது அப்படின்னு கேட்டால், அவர் எல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு. ஆனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது திருமணத்துக்கு முன்பாகவே அவர் தவறிட்டார். 83 தவறிட்டார். அவர் உடம்புக்கு நான் சிறைக்கு தீ வைக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு கை காலெலாம் கொஞ்சம் நடுங்கி போச்சு எனக்கு, அம்மாவை மாதிரியே. என்ன காரணம்னா, மிகச்சிறந்த கல்வியாளர் எங்கள் அப்பா. அவருக்கு தீ வைக்கிறப்ப என்ன நினச்சேன் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு வைக்கிறேன்னு நினைக்கல, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோம்னு எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. மகாபாரதம் பூரா இப்போ நான் 10 நாள் மகாபாரதம் பேசுவேன். சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். என்னை பார்த்து நகைச்சுவை ஜோக் சொல்லுங்கள். சுஜாதா எழுதினாருங்க கட்டுறதும் பெற்றதும்ல. பேராசிரியர்கிட்ட வில்லிப்பு வரதும் கேளுங்க, ராமாயணம் கேளுங்க, பெரிய புராணம் கேளுங்க, யாரும் கேட்க ஆள் கிடையாது. நானாக பேசினா தான் உண்டு. இப்போவும் சொல்லுவேன் நான் அங்கே போனால் கூட பெரிய புராணத்தில் நகைச்சுவை, பெரிய புராணத்தில் என்னது நகைச்சுவை பேசுவேன். இப்படித்தான் கேட்குறாங்க. ஹியூமர் வேணுங்க, ஆனால் திறமை உள்ளவர்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அதை கொண்டு வர பார்க்கணும்ல. இருக்கட்டும். இப்போ கல்லூரியில் பேராசிரியராகி பிறகு முதல்ல ஜெயா டிவியில் தான் பேசிகிட்டு இருந்தேன், தொலைக்காட்சியில். அப்புறம் முதல்ல என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஒரு கூட்டத்தில் என் பேச்சை கேட்டு அவர் எடுத்த படம் சண்டியர், அந்த படம் பேர். அப்புறம் தான் விருமாண்டின்னு மாற்றினாங்க. அதுக்கு திரைக்கதை அவர் எழுதினார். என்னை மதுரை தமிழுக்காக கூப்பிட்டாரு. போய் ஒர்க் பண்ண போனேன். 6 மாதம் மதுரை தமிழ் அவரோட பேசி 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 ஒரு நாள் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதியே என்ன ஆகுறது? நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ போல பைக்கை பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும். இப்போ ஒருத்தர் சொன்னார் 73 படமா, யாரோ ஒருத்தர் சொன்னார். 73 படம் நடிச்சிருக்கேன்னு அவர் சொல்லிட்டு எனக்கே தெரியும். 73 படம் நடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர் கமலஹாசன் தான் என்னை கையை பிடிச்சி சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்தார். எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறேன்.
இது தவிர இப்போ 2018 என்னை திருப்பி கூப்பிட்டு நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கேட்டார். அவர் சொன்னபடி யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் இஎல் டிஜிட்டல்ஸ் ஆரம்பித்து என் சன் தான் சிஇஓவாக இருக்கார். மருமகள் வந்து அதனுடைய ஹெச்ஆராக இருக்காங்க. மகள் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்காங்க. 3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே கமல் சார்ட்ட போய் ஒரு பேட்டி எடுத்தேன். என்ன செய்ய போகிறீங்கன்னாரு. 10 லட்சம் லட்சியம், 5 லட்சம் நிச்சயம் அப்படின்னேன். உங்கள் லட்சியமே நிச்சயம் அப்படின்னாரு. இப்போ 5 லட்சம் பேரை தாண்டிட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு மேலே போயிடுச்சு. இன்னமும் எங்கள் 10 லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். நான் பேச முடியாத அந்த மகாபாரத ராமாயணம் எல்லாத்தையும் என் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். நான் கர்ணன்னு போட்டு பாருங்கள், வருவேன் 90 நிமிஷம் அப்படியே சூரியபுத்திரன் பேசுவேன். கண்ணனே பார்த்து பயந்த விதுரன் போட்டிருப்பேன். பல லட்சம் பேர் பார்ப்பாங்க. அது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன எல்லா விருதுகளும் வாங்கியிருக்கேன். கலைமாமணி விருது மகையில் வாங்கியிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட எங்கள் அப்பாவுக்கான விருது வாங்கியிருக்கேன். கலைஞர் அவர்கள்ட்ட தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுங்கிற பட்டம் வாங்கியிருக்கிறேன். நான் பார்க்காத நாடு இல்லை, போகாத ஊர் இல்லை. நான் பணக்காரன் இல்லை. நான் படித்த தமிழ் என்னை கொண்டு போகும் நம்பினேன், என்னை கொண்டு போயிருக்கு. அதான் உண்மை. இப்போ இன்ஸ்டாகிராம், எக்ஸலம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன, அப்டேட் ஆகாட்டி அவுடேட் ஆகிடுவோங்கிறது என் நம்பிக்கை. அதனால் இது வரைக்கும் இதே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ஓடுவேன்னு நான் நம்புகிறேன். இதுதான் நான் கடந்து வந்த பாதை. ஏதாவது விட்டுருந்தா கேள்வி கேளுங்க, நான் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.